எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனு சமையல். இன்றைக்கி நம்ம நல்ல டேஸ்டியான சாஃப்டான ரஸ்மலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் பண்ணுறதுக்காக 3/4 லிட்டர் பால் ரப்ரி பண்ண வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் சுகர் சிரப் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன் பாலை திரிய வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் நமக்கு தேவையான அளவு நட்ஸ். நான் பாதாமும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம பன்னீர் பண்ண எடுத்து வச்சுருக்க பாலை எடுத்து காய்ச்சிக்கலாம். இந்த பால் காய்ச்சினதுக்கப்புறம் அதை திரிய வைக்கணும். கூடவே இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ரப்டி பண்ண எடுத்து வச்ச பாலையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சு அது கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம இந்த பாலை காய்ச்ச போகிறோம். இப்போ நான் அந்த பால் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட பன்னீர் பண்ண ரெடி பண்ண வச்ச பால் கொதி வந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு இது கூட லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு கலந்து விடுங்க. அப்படியே கலந்து விட நம்ம பன்னீர் பால் திரிஞ்சு வர ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். அப்படியே லெமன் சேர்த்துட்டே கலந்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பன்னீர் நமக்கு எப்படி சாஃப்டாக நல்லா உருண்டையாக எப்படி கிடச்சிருக்குன்னு. இதை இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இதுக்கப்புறமா நம்ம நார்மலான கோல்டு வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்டரை ஊற்றி இன்னும் கொஞ்சம் கழுவிக்கிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊற்றின லெமன் ஜூஸ் இதில் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதை நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அலசிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா பிழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ட்ரை ஆகிற மாதிரி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இது இப்போ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இது நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 10 to 10 minutes இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சாஃப்டான பன்னீர் பால்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரப்ரி பண்ண வச்சுருந்த பால் ஓரளவு சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரிமைனிங் பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பால் சுண்டிகிட்டே நம்ம இப்போ சிம்மில் வச்சு இந்த மாதிரி சுண்ட வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் சுண்டிகிட்டே இருக்கும். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சர்க்கரை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பின்னாடி இதுக்கப்புறமும் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே ரிமைனிங் இருக்க பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க நட்ஸ், நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா பாதாம் பிஸ்தா, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ரப்ரி கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இதிலிருந்து கொஞ்சம் பால் எடுத்து நான் குங்குமப்பூவில் கலந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த பாலை இதில் லைட்டாக கலந்துட்டு அதில் சேர்த்துக்கிட்டா கலர் கிடைக்கும் நமக்கு நல்லா. அதுக்காக தான் அந்த குங்குமப்பூ. இப்போ இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். இப்போது நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக இருக்க பன்னீர் நமக்கு கிடச்சிருச்சு. இதை உருட்டி பால்ஸ் பண்ணிக்கலாம். பால்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதே கப்பில் 1 கப் தண்ணி இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரப்டி நல்லா சுண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பால்ஸ் பண்ணிடலாம். சின்ன சின்னதாக பால்ஸ் எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பால்ஸ் வந்து சுகர் சிரப்பில் வேகும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வரும். அதுக்கப்புறமா இந்த பால்ஸ் வந்து கொஞ்சம் ரவுண்ட் பிடிச்சிட்டு ஃப்ளாட்டாக தட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அது ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது எல்லா பால்ஸும் பிடிச்சாச்சு. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அழகாக இருக்கும். இப்போ நம்மளோட சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்துட்டுருக்கணும். அப்போ தான் இந்த பால்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. அப்படி பால்ஸ் போடும்போது சுகர் சிரப்பில் போய் அடியில் தங்கிடக்கூடாது. பால்ஸ் நல்லா மிதந்து ஃப்ளோட் ஆகணும். அப்போ தான் வந்து சர்க்கரை பாகு நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி காயாமல் இருந்துச்சுன்னா பன்னீர் வந்து உள்ளே போட்டனையும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த பன்னீர் வந்து இதில் ஒரு 10 to 15 minutes நல்லா வேகணும். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா உப்பி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. 15 minutes ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ எல்லா ரசகுல்லாவும் எப்படி நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ரப்டி கூட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசமலாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.